எம்மோ வாங்க வாங்க, தட்டு இட்லி வாங்க. ஒரு தட்டு இட்லி வெறும் 50 ரூபாமா, வாங்க. எம்மோ தட்டு இட்லி 50 ரூபாவா? 50 தட்டு இட்லி ஒன்னு 50 ரூபா. என்னால தட்டையா இருக்கும்ல, அதனால 50 ரூபா பாத்துக்க. சரி, இருந்தாலும் மனக்கு சாப்பிடும்ல, ஆசையா தான் இருக்குது. ஒரு தட்டு இட்லி குடுக்குறியா? இதான் 20 பெருசு தரேன். ஆனா ஒண்ணு, இட்லியை போட்டு குடுத்துட்டேன்னா அப்புறம் திரும்பி இட்லியை திருப்பி என்கிட்ட கொடுக்க கூடாது. ஏமா எனக்கு பைத்தியமா இட்லியை வாங்கிட்டு உன திருப்பி கொடுக்கறதுக்கு? கொண்டாமா, பசிக்குது. ஏமா என்னது இது? இட்லி கேட்டா இது என்னமா தட்டுல கொடுத்து இருக்கிற? நான் கேட்ட தட்டு இட்லி என்னமோ அந்த சுண்டக்காய் இட்லி எடுத்து வர. ஐயா என்னையா நான் சொல்றேன், தட்டு இட்லி தானே சொன்னேன். தட்டு இட்லினா தட்டுல குடுக்குற இட்லி தான் நான் சொல்றேன். நீ என்னமோ நினைச்சுக்கிட்டதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? ஏமா என்னது இது போகாட்டா? எனக்கு இந்த இட்லி வேணா, ஒண்ணு வேணா, காசை கொடுமா. தட்டுல ஒரு குட்டி இட்லி வச்சு கொடுத்தா தட்டு இட்லி அங்க ஊர்ல. நான் தான் ஆரம்பத்துல சொல்லிட்டேன்ல, காசை வாங்கி போட்டா திருப்பி என் கல்லாப்பட்டில இருந்து எடுக்க மாட்டேன்னு. பேசாம தின்னுபிட்டு போ. இவளா என்ன பொம்பளையா வச்ச? நல்ல பொம்பளைத்தேன், நீ நல்ல ஆம்பளையான்னு பாத்துட்டு போ. ஏமாவா, தட்டு இட்லி 50 ரூபா தரவா? உன்ன டிக்கு எனக்கு தெரியாது நினைச்சியா? இந்த இட்லி வரேன். எனக்கு தட்டு இட்லில வேணா, இந்த கூடையில இருக்கிற இட்லி இதுல ஒரு இட்லி எடுத்து வச்சு கொடு. தட்டு இட்லி வாங்கிக்க வேண்டியதானே, தட்டு இட்லி சூப்பரா இருக்குமே. முன்னாடி ஒரு பெரிய மனுஷன் வாங்கிட்டு போறத பார்த்தேன். தட்டு இட்லி ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த கூடையில இருக்க இட்லியே போதும். அப்படியா? சரி, அப்போ உன் இஷ்டம். இந்த இட்லி இப்படி இருக்கு? நான் கூடையில இருக்க இட்லி தானே கேட்டேன். அம்மா, கூடையில இருக்க இட்லி தான் பாத்தியா? மேல அப்படிதான் இந்த இட்லி இருக்குது. கூடை கடியில பூரா இந்த இட்லி தான் இருக்குது பாத்துக்க. உனக்கு இந்த கூடைக்குள்ள இருக்க இட்லி தானே கேட்டேன், அதனாலதான் இதை கொடுத்தேன். எப்படி போனாலும் போகாட அடிக்கிட்டு நீ. எனக்கு இந்த இட்லி வேணா, உன்னை காசு கொடு. காசுலாம் கொடுக்க முடியாது. ஒரு தடவை கல்லாப்பட்டிக்குள்ள வந்துச்சுன்னா கடலுக்குள்ள போட்ட மாதிரி திருப்பில எடுத்து தர முடியாது. இட்லி நீயே தின்னுக்க. மூஞ்சி போகாட 50 ரூபாய் கொடுத்து இந்த ஒரு இட்லி வாங்கி திங்கிறதுக்கு நான் வீட்ல சுட்டு 10 இட்லி திம்பேன் பாத்துக்க. அப்ப 10 இட்லி திங்க வேண்டிதானே. உன்னை யார் இங்க வர சொன்னா? போ. தட்டு இட்லி ஒன்னு 50 ரூபா கொடுக்கட்டா? சுபி, இங்க தான் நீ சூதானமா இருக்கணும். இப்ப பாரு என்ன பண்றது. ஏக்கா, நான் ஒரு கேள்வி கேட்பேன். அதுக்கு நீ சரியான பதில் சொல்லிட்டேனா நான் உனக்கு 5 ரூபாய் கொடுக்கிறேன். அப்படி நீ தப்பான பதில் சொல்லிட்டேன்னு வச்சுக்கவே, நீ எனக்கு 5 ரூபாய் கொடுக்கணும். பதில் சொல்றியா கரெக்ட்டா? இதுல என்ன இருக்குது? நான் நிறைய டிகிரி வாங்கியிருக்கேன்ல, தெரியும்ல. அதெல்லாம் நான் கரெக்டா தான் சொல்லுவேன், கேளு. சரி, தட்டு இட்லினா எதுல செய்வாங்க சொல்லு. இதுல என்ன இருக்கு? ஐயோ, உண்மையை சொல்றதா பொய் சொல்றதான்னு தெரியலையே. தட்டு இட்லினா நல்லா பெரிய ஆச்சுல இட்லியை நல்லா ஊத்திடுவாங்க படர்ந்து. அதுக்கு பேர் தான் தட்டு இட்லி. இத தர இரு. அதெல்லாம் தெரியாது, இதான் தர முடியும். சாப்பிடணும்னா சாப்பிட்டு போல வச்சுட்டு போ. தட்டுல குடுக்கறது தான் தட்டு இட்லி. அடே கப்பா, வில்லாதி வில்லனா இருக்கிறானே. ஏழை, என்னால 500 ரூபாய் கொடுக்க முடியாதுல. இந்தால வாங்கிட்டு போ.